இங்க ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவங்க பேரண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்ப மறுநாள் அவ ஸ்கூலுக்கு போகும்போது, அந்த இடத்துல அவங்க பெரியப்பாவ பார்க்குறா. அவர பார்த்த உடனேவே பெரியப்பான்னு சொல்லி கத்தும்போது, அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே, இவர் அவளோட பெரியப்பா. இவர பார்க்கும்போதே ரொம்ப பெக்கர் மாரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவள ரொம்பவே டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்து, அந்த பசங்க கூட சண்ட போட, இது மேனேஜ்மென்ட் வரைக்குமே போயிடுது. இப்ப இந்த 2 பசங்களையுமே கூப்பிடுறாங்க. அதே மாரி அவங்க பேரண்ட்ஸுமே கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த மாரி பண்றது ரொம்பவே தப்புன்றாங்க. இப்ப இந்த 2 பசங்களுமே நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமும் ஆயிடுறாங்க. இப்ப மறுநாள் அந்த சின்ன பொண்ணு அவங்க வீட்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க பெரியப்பாவுமே வந்து அவளுக்கு சாக்லேட் குடுக்குறாங்க. நீங்க என்ன பார்த்துட்டு ஏன் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கறத அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. இதனால அவங்க கோவப்பட்டு, இங்க பாருங்க உங்களால தான் என் பொண்ணு அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. அதனால இதுக்கப்புறம் என் பொண்ண பார்க்கவே வராதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட்மே ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணையுமே அடிச்சிடுறாரு. பெரியவங்க கிட்ட மரியாதை குடுக்க கத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றாரு. இதனால அந்த பொண்ணு கோவப்பட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. இப்ப அவருமே இதனால என்னால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இவர் உள்ள வந்துட்டு, இங்க பாரு அவர் யாரு என்ன தெரியாம நீ இப்படிலாம் பேசக்கூடாது. அவர் என்னோட அண்ணன். அவருக்கு என்னதான் இருந்தாலும் நீ மரியாதை குடுத்துருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவர்தான். அவரோட படிப்பை விட்டுட்டு என்ன படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு அவர் இந்த நிலைமைக்கு இருக்காரு. சோ தயவு செஞ்சு அவருக்கு கொஞ்சமாச்சுனா ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்ட உடனே அவங்களுக்குமே கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த சின்ன பொண்ணோட அப்பாவுமே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப் பண்ணது ரொம்பவே தப்பு தான். அது மன்னிக்க முடியாத குற்றம். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனேவே இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வீட்டுக்கும் போறாங்க. இப்ப நைட் எல்லாருமே டின்னர் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடுறாங்க. அவங்களுமே என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்களை அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சாப்பிட்டு அங்கேயே தூங்கவும் போயிடுறாங்க. இப்ப மறுநாள் இவர் எழுந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி வரும்போது, அந்த நேரம் அந்த குட்டி பொண்ணோட அழுற சத்தம் கேக்குது. என்ன இதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இத பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன இது நைட்டு தானே எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடன் இருந்திருக்கு. இந்த கடன் பிரச்சனையினால இவங்க 2 பேருமே இந்த வீட்டவும் விற்க வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஜாபுமே இழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால, இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவங்க 2 பேருமே தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்தும் போயிருப்பாங்க. இதனால அவருமே இப்ப இந்த குழந்தைய நம்ம தான் வளர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து அவர் கூட்டிட்டும் போயிடுறாரு.